ஹே காய்ஸ், ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா HTML CSS JavaScript வச்சு எப்படி இந்த மாதிரி ஒரு சூப்பரான பபுள் அனிமேஷன் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் நான் எதுக்கு எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னா, இதை பண்ணுறது மூலிமா உங்களால் வந்து பார்த்திங்கன்னா JavaScript-ஐ இன்னும் நல்லா கற்றுக்க முடியும். அண்ட் JavaScript கற்றுக்கிறதுக்கான ஒன் ஆஃப் த வே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராஜெக்ட். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராஜெக்ட் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் மெயின் ப்ராஜெக்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து நிறையா நான் கொண்டு வந்துட்டுருக்கேன். ஸோ இன்னும் இந்த மாதிரி நிறையா ப்ராஜெக்ட் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ VS கோடில் வந்து பார்த்திங்கன்னா HTML CSS JavaScript 3 ஃபைல்ஸும் ரெடி ஆகிட்டு, HTML நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு CSS அந்த JavaScript-ஐ வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஹெட் டேக்குள்ளே JavaScript-ல் நோட் பண்ணிங்கன்னா தெரியும், டெஃபர் அப்படின்ற ஒரு கீவேர்ட் போட்டிருக்கேன். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை போட்டு வச்சுக்கோங்க. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா CSSல போயிட்டு ஸ்டார் செலக்டர் வச்சு செலக்ட் பண்ணி ரீசெட் பண்ணியிருக்கேன். அண்ட் பாடியை செலக்ட் பண்ணி ஓவர்ஃப்ளோ ஹிடன் வச்சுருக்கேன். ஸோ இது மூலிமா நான் வந்து பாடியை விட்டு வெளியே போகிற எந்த எலமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா தெரியாது. ஸோ ஹிடன் ஆயிரும். அண்ட் வித் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக வச்சுருக்கேன். ஸோ HTML வந்து பார்த்திங்கன்னா பாடி டேகுக்கு ஐடி வந்து பாடி அப்படின்னு சொல்லி நான் வச்சுருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பபுள் அப்படின்னு ஒரு கிளாஸை செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இதை வந்து நம்ம இன்னும் இந்த எலமெண்ட்டை க்ரியேட் பண்ணவே இல்லை. இதுக்கப்புறமா தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த எலமெண்ட்டை க்ரியேட் பண்ணோம். ஸோ அதை எப்படி க்ரியேட் பண்ணி ஸ்டைல் பண்ணுறதுன்றது அப்புறமா பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா JavaScript, ஸோ நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் ஐடி வச்சுருந்தேன் சொல்லிவிட்டு, அதை வச்சு நான் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ document.get element by id அப்படின்னு போட்டு அந்த பாடி எலமெண்ட்டை செலக்ட் பண்ணியிருக்கேன். கீழே வந்து பார்த்திங்கன்னா மவுஸ் மூவ் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு window.add event listener மவுஸ் மூவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த விண்டோன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, இந்த விண்டோ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த விண்டோ. இந்த add event listener அப்படின்றது ஒரு கைண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன் மாதிரி. அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ நான் விண்டோவில் போயிட்டு மவுஸை மூவ் பண்ணுறேன், இல்லை கிளிக் பண்ணுறேன், கீபோர்டில் ஏதாச்சும் டைப் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து ஒரு ஈவெண்ட். ஸோ அந்த ஈவெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா லிசன் பண்ணுறதுக்கு ஆட் ஈவெண்ட் லிசனர் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த ஆட் ஈவெண்ட் லிசனர் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு மவுஸ் மூவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, விண்டோவில் மவுஸ் அந்த கர்சர் எப்போல்லாம் மூவ் ஆகுதோ அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே நீங்கள் எழுதுகிற கோடு வந்து ரன் ஆகும். ஸோ அந்த மவுஸ் மூவ் அப்படின்றத கொடுத்துட்டு கமா போட்டு வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஒரு கால்பேக் ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ இந்த கால்பேக் ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆட் ஈவெண்ட் லிசனர் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, இதுக்குள்ளேருந்து வர்றதான். ஸோ அதனால் அந்த பேராமீட்டரில் அப்படின்ற ஒரு பேராமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆட் ஈவெண்ட் லிசனரை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ப்ரொவைட் பண்ணும். அந்த ஈன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட், அது ஏன்றதை நான் அப்புறமா சொல்கிறேன். ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த மவுஸ் கோஆர்டினேட்ஸ் அதெல்லாம் எடுப்போம். ஸோ அதை நம்ம பற்றி டீட்டெயிலாக அப்புறமா பார்க்கலாம். ஸோ இந்த ஆட் ஈவெண்ட் லிசனர் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ புரியல அப்படின்னா திரும்ப கூட ஒரு தடவை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது ஈவெண்ட் லிசனர் தான். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட் நடக்குதுன்னா அதை லிசன் பண்ணி அதுக்கு ஏற்றாப்புல நம்ம இது பண்ணிக்கிறது. ஸோ இப்போ நம்ம HTML போயிட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு ஸ்பேன் டேக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட போகிறோம். போட்டுட்டு அதோட கிளாஸில் போயிட்டு பபுள் அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ பபுள் இந்த எலமெண்ட்டை தான் நம்ம வந்து க்ரியேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். CSS நம்ம பண்ணும்போது .bubble அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸ் இதுக்கு தான் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் போயிட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸ்டைல் பண்ண போகிறோம். பொசிஷன் அப்சல்யூட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பொசிஷன் அப்சல்யூட் நான் என்னன்னு சொல்லி தெரியல அப்படின்னா, நான் மேலே கார்டில் வந்து லிங்க் கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்த்துட்டு வந்துருக்கேன். அதுக்கப்புறமா உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ சிம்பிளாக பொசிஷனை வந்து நம்ம டைனாமிக்காக சேஞ்ச் பண்ணுறதுக்காண்டி இந்த அப்சல்யூட் அப்படின்ற பொசிஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வித் அண்ட் ஹைட், ஸோ 100 பிக்சல் வந்து பார்த்திங்கன்னா வித் அண்ட் ஹைட் ரெண்டையுமே நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். டாப்லேருந்து 50%, லெஃப்ட்லேருந்து 50%, ஸோ சென்டர் ஆகிறது அப்படின்றதுக்காண்டி. பேக்ரவுண்ட் கலர் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். இதை வந்து நம்ம லேட்டராக நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுறோம். அதை வந்து ட்ரிக் இருக்குது, அதை நான் அப்புறமா சொல்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பார்டர் ரேடியஸ் 100 பிக்சல். இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பபுள் அந்த பால் எஃபெக்ட் வந்து தெரியும். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் ட்ரான்ஸ்லேட் அப்படின்னு ஒரு இருக்கும். ஸோ அந்த இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ இதை பற்றி ஒரு தனியாக ஒரு வீடியோவே போடலாம், அந்தளவுக்கு இதில் விஷயம் இருக்குது. பட் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, பொசிஷனை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்காண்டி இப்போ ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். ட்ரான்ஸ்ஃபார்ம் எக்ஸ் அண்ட் ஒய் ரெண்டு இருக்குது. ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் எக்ஸ் அண்ட் ஒய் கலந்தது தான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம். நீங்கள் தனித்தனியாக வேணுன்னா கூட ட்ரான்ஸ்ஃபார்ம் எக்ஸு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஒய்னு யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்லேட் எக்ஸு ட்ரான்ஸ்லேட் ஒய்னு. இப்போ ட்ரான்ஸ்லேட் எக்ஸு -100 பிக்சல் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா அந்த எலமெண்ட் வந்து லெஃப்ட் சைடில் வந்து மூவ் ஆகிருக்கும் 100 பிக்சல். அவ்வளோதான் மேட்ரு, சிம்பிளாக. இதே இது நீங்கள் ட்ரான்ஸ்லேட் ஒய் கொடுத்து -100 பிக்சல் கொடுத்தீங்கன்னா மேலே ஒரு 100 பிக்சல் போயிருக்கும். ஸோ அதோட பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே இது ட்ரான்ஸ்லேட்டர் வெறும் இதாக கொடுத்துட்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு கொடுக்குற வேல்யூ வந்து எக்ஸ் ஆக்சிஸ், அடுத்து கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒய் ஆக்சிஸ்லேயும் ஆக்ட் ஆகும்.
ஸோ ட்ரான்ஸ்ஃபார்ம் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்ட்ரைட்டாக அனிமேஷனுக்கு அப்படின்னு போயிடலாம். ஸோ அனிமேஷன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அனிமேஷன் அப்படின்னு சொல்லி இதில் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது சிஎஸ்எஸில் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ இந்த அனிமேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி வீடியோவே போடலாம். அதில் வந்து அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அந்த அனிமேஷனு. ஸோ இந்த வீடியோவில் இந்த பர்பஸ்க்கு நமக்கு தேவைப்பட வேண்டிய அனிமேஷன் அதை மட்டும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுல் வீடியோ அனிமேஷனுக்கான டுட்டோரியல்னால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதையும் வந்து நான் வீடியோவாக போடுறேன். ஸோ அனிமேஷன் ப்ராப்பர்ட்டி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 விஷயம் பேசிக்காக தேவைப்படும். ஃபஸ்ட்டு வந்து அந்த அனிமேஷனோட பேர், அதுக்கான ரெஃபரன்ஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அது எவ்வளோ தூரம் எவ்வளோ நேரம் அந்த அனிமேஷன் வந்து ரன் ஆகணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த அனிமேஷனோட டைப் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ வீடியோ எடிட்டிங் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அனிமேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா லீனியர், ஈஸ் இன் ஈஸ் அவுட் இந்த மாதிரி ஒன்று இருக்கும். இது என்ன அப்படின்னா, லீனியருக்கு என்ன அர்த்தம்னா, இப்போ ஒரு அனிமேஷன் நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரியும் எண்டிங்கில் ஒரு மாதிரி நடக்காமல், ஸ்டார்டிங்கில் எந்த மாதிரி நடந்துச்சோ எண்டிங்லேயும் அதே மாதிரி முடிகிறதுக்கு பேர் தான் லீனியர். ஸோ நான் லீனியர் அப்படின்றத கொடுத்துருக்கேன். 6 செகண்ட் அப்படின்றது தான் அந்த அனிமேஷன் எவ்வளோ நேரம் வந்து நடக்கணும், அதாவது டியூரேஷன். ஸோ இந்த 6 செகண்ட் கொடுத்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாக நடக்கும். 3 செகண்ட்ஸ் கொடுத்திங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி வேணும்? எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் வந்து 6 செகண்ட்ஸ் கொடுத்தா கொஞ்சம் மாடரேட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் இன்னும் ஸ்லோவாக என்ன அப்படின்னா ஒரு 8 செகண்ட்ஸ் 10 செகண்ட்ஸ் கூட கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம போய்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த ஆக்சுவல் அனிமேஷன் எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த பபுள் அப்படின்ற நேம் கொடுத்தோம்ல, அந்த நேமை வச்சு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ அனிமேஷன் எழுத போகிறோம். அதுக்கு வந்து கீ ஃப்ரேம்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு, ஸோ இந்த கீ ஃப்ரேம்ஸ் அப்படின்னா என்னென்னா, இது ஒரு கீவேர்ட் மாதிரி அனிமேஷன் எழுத போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பபுள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீ ஃப்ரேம் எழுதுகிறோம். ஸோ இந்த கீ ஃப்ரேம் அப்படின்னா என்னென்னு எடிட்டிங் பண்ணுறதுக்கு நல்லாவே தெரியும். ஸ்டார்டிங் டு ஃபினிஷிங் பாயிண்ட் தான் வந்து ஒரு பாயிண்ட் நம்ம கீ ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் டு ஃபினிஷிங் அப்படின்னு சொல்லி ஒரு இருக்குது. ஸோ அந்த 0%ன்றதை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங், 100% அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷிங்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் போயிட்டு இப்போ 0%ல் பேக்ரவுண்ட் கலர் வந்து ரெட்டுன்னு அப்படின்னு கொடுத்துட்டு 100%ல் பேக்ரவுண்ட் கலர் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா, ஸோ ரெட்டிலேருந்து க்ரீனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்லோவாக வந்து சேஞ்ச் ஆகும். அந்த டியூரேஷன் வந்து 6 செகண்ட்ஸ்க்கு நடக்கும். இந்த தான் வந்து பார்த்திங்கன்னா அனிமேஷனோட பேசிக்ஸ். ஸோ நீங்கள் 0% கொடுக்குறது ஸ்டார்டிங்லேயும் 100% கொடுக்குறது எண்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நடக்கும். நான் 0%ல் போயிட்டு நார்மல் ட்ரான்ஸ்ஃபார்ம் ட்ரான்ஸ்லேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். அங்கே இருக்கிறத அப்படியே நான் இங்கே போட்டிருக்கேன். 100%ல் போயிட்டு என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ட்ரான்ஸ்லேட் y -5000%. ஸோ இந்த ஒய்ன்னு எதுக்கு ஸ்பெசிஃபிக்காக செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எனக்கு மேலே போகணும் அந்த எலமெண்ட் ஆக்சுவலி. அதனால தான் நான் வந்து பார்த்திங்கன்னா -5000% கொடுத்துருக்கேன் ஒய் ஆக்சிஸில். ஸோ இப்படி கொடுக்குறது மூலயமா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த எலமெண்ட் வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா 5000 டைம்ஸ் வந்து அது மூவ் ஆகும். விச் மீன்ஸ் அது வந்து பார்த்திங்கன்னா விண்டோ விட்டு வெளியே எங்கேயோ போயிடும். அதுதான் வந்து நமக்கும் தேவை. ஸோ இந்த அனிமேஷனில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒப்பாசிட்டியை நம்ம வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஒப்பாசிட்டியை சேஞ்ச் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபேட் அவுட் எஃபெக்டை வந்து கொடுக்கும். ஒரு எலமெண்ட் உருவாகிட்டு அப்படியே மேலே போக போக வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃபேட் அவுட் ஆகிட்டே போகும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒப்பாசிட்டி வச்சு நம்ம அச்சீவ் பண்ண போகிறோம். ஒப்பாசிட்டியோட மேக்ஸிமம் வேல்யூ 1, மினிமம் வேல்யூ 0. ஸோ ஸ்டார்டிங்கில் 1 இருக்கட்டும், அப்படியே போக 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 வந்து பார்த்திங்கன்னா 0 ஆயிடும். ஸோ அதுதான் நமக்கு வந்து தேவை. அது வந்து பார்த்திங்கன்னா கொடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரீலோட் பண்ணோம்னா இந்த எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்யும். ஸோ நல்லா வேலை செய்யுது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஸ்பேன் டேகை வந்து நான் டெலிட் பண்ணிவிட்டு இதை வந்து நான் டைனாமிக்காக க்ரியேட் பண்ணணும். எப்போல்லாம் என்னோடய கர்சர் வந்து மூவ் ஆகுதோ அப்போல்லாம் வந்து இந்த எலமெண்ட் வந்து உருவாகணும். அதுவும் வந்து டைனாமிக்கான சைஸில், அதாவது ஒரே மாதிரி சைஸில் இருக்கக்கூடாது. ஒன்று சின்னதாக ஒன்று பெருசாக அந்த மாதிரி இருக்கணும். ஸோ இதெல்லாம் நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள். ஸோ ஒன்றுனா நம்ம இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அக்கம்ப்ளிஷ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த ஈயில் இருக்கிற அந்த எக்ஸ் கோஆர்டினேட்ஸை எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த ஈக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா கர்சரோட கோஆர்டினேட்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸை வந்து நம்ம எடுத்து எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். E.xன்னு போட்டிங்கன்னா எக்ஸோட கோஆர்டினேட்ஸ் வந்து கிடச்சிரும். அதாவது இந்த கர்சர் எங்கே இருக்கோ அதோட எக்ஸ் கோஆர்டினேட்ஸ். ஸோ ஒய் கோஆர்டினேட் வேணும்னா அதே மாதிரி தான். ஸோ E.y அப்படின்னு சொல்லி கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒய் கோஆர்டினேட்ஸ் வந்து வந்துடும். ஸோ இதை நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா console.logல கொடுத்துக்கிறேன். ஸோ நம்ம எப்போல்லாம் அந்த இதை மூவ் பண்ணுறோமோ அப்போலாம் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா கான்சோலில் வந்து பார்க்க முடியும். ஸோ இப்போ நான் போய்ட்டு கான்சோலில் எப்போல்லாம் வந்து நான் அந்த மவுஸை மூவ் பண்ணுறனோ அப்போல்லாம் வந்து கான்சோலில் உங்களால் பார்க்க முடியும். அந்த கர்சரோட கோஆர்டினேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அங்கே லாக் ஆகுது. ஸோ நான் டாப் லெஃப்ட்டுக்கு போனேன்னா 0 0 0 அப்படியே வந்துடும். அதே மாதிரி வேறு எங்கே டச் போனேன் அப்படின்னா அந்த வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிறது அவங்களால பார்க்க முடியும். ஸோ இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை வந்து ஒரு வேரியபிளில் நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம
நம்ம லேட்டராக யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு தேவைப்படும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சைஸ் அப்படின்ற ஒரு வேரியபிளில் ரேண்டம் நம்பரை வந்து பார்த்திங்கன்னா நான் ஜென்ரேட் பண்ணி வச்சுருக்கேன் 100க்குள்ளே. ஸோ இது எதுக்காக நம்ம எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னா, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அந்த பபுள் எலமெண்ட் வந்து டைனாமிக்காக சைஸ் சேஞ்ச் ஆகணும். ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கணும், இன்னொன்று வந்து பெருசாக இருக்கணும். அதுக்காக தான் நான் இந்த சைஸ்ன்ற வேரியபிளில் ரேண்டம் நம்பர் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ 100க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரேண்டம் நம்பர்ஸ் வந்து வரும். இதை நான் ஃப்ளோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எதுக்காக அப்படின்னா அந்த பாயிண்ட் வேல்யூஸ் வராமல் இருக்கும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஃப்ளோர் இல்லாமல் கூட போடலாம். பட் நான் வந்து ஃப்ளோர் போட்டிருக்கேன். இந்த ஃப்ளோர் போடணும்னு அவசியம் கிடையாது. அப்படியே கூட பாயிண்ட் வேல்யூ வச்சு நீங்கள் கொடுக்கலாம். பட் நான் வந்து ஃப்ளோர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சைஸ் வேரியபிளை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதோட வித் அண்ட் ஹைட்டை வந்து அந்த சைஸ் வேரியபிளுக்கு நான் செட் பண்ணிடுவேன். ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, ஒவ்வொரு தடவை இது ஜென்ரேட் ஆகும்போதும் ரேண்டமாக வந்து பார்த்திங்கன்னா அதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ நம்ம வந்து ஆக்சுவலி அந்த ஸ்பேன் எலமெண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். நான் வந்து ஸ்பேன் எலமெண்ட் அப்படின்னு ஒரு வேரியபிளில் வந்து பார்த்திங்கன்னா document.create element of span அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ get element by id மாதிரி தான் இந்த create elementடும் வேலை செய்யும். டாக்குமெண்ட்டில் போய்ட்டு ஒரு எலமெண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணும். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்பேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த ஸ்பேன் டேக்கை வந்து க்ரியேட் பண்ணு அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ நீங்கள் ஏ கொடுத்தீங்கன்னா ஏ டேக் வந்து க்ரியேட் ஆகும். பட்டன் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா பட்டன் டேக் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன எலமெண்ட் வேணுமோ அதை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட் பண்ண எலமெண்ட்டுக்கு இப்போ நம்ம பபுள் கிளாஸ் ஸ்டைல் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து நம்ம ஆட் பண்ணணும். அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நார்மலாக இந்த கிளாஸ் எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, 2-3 கிளாஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் வந்து ஒரு லிஸ்ட்டு மாதிரி இருக்கும். ஸோ அந்த கிளாஸ் லிஸ்ட்டு, அதுக்கான பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் லிஸ்ட்டு. ஸோ அந்த கிளாஸ் லிஸ்ட்டில் போய்ட்டு நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா கிளாஸ் லிஸ்ட் டாட் ஆட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸ்பேன் எலமெண்ட் டாட் கிளாஸ் லிஸ்ட் டாட் ஆட் அப்படின்னு சொல்லி கொடுத்து உள்ளே உங்களுக்கு என்ன கிளாஸ் வேணுமோ நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். பபுள் அப்படின்னு சொல்லி கொடுத்தா பபுள் வந்து ஆட் ஆயிரும். சப்போஸ் இந்த பபுளை நீங்கள் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஆடுக்கு பதிலாக ரிமூவ் கொடுத்தா போதும், ரிமூவ் ஆயிரும். அதுவும் இல்லாமல் அந்த எலமெண்ட்டுக்கு என்னென்ன கிளாஸஸ் ஆட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா, அந்த என்னென்ன கிளாஸஸ் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா அந்த கிளாஸ் லிஸ்ட்டை கான்சோல் ஆஃப் பண்ணிங்கன்னா என்னென்ன கிளாஸஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் அப்படியே வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த வித் அண்ட் ஹைட்டை வந்து நம்ம இந்த சைஸ் வேரியபிள் செட் பண்ணல, அதுக்கு வந்து செட் பண்ண போகிறேன். ஸோ நம்ம எப்படி எலமெண்ட்டை HTML க்ரியேட் பண்ணோமோ அதே மாதிரி CSSஐயுமே நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பேன் எலமெண்ட்டுக்கு பண்ண முடியும். ஸ்டைல் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டியை வச்சு ஸ்டைல் டாட் வித் அண்ட் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா சைஸ் ப்ளஸ் பிக்சல். ஸோ எதுக்கு நம்ம பிக்சல் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன்னா, இப்போ நார்மலாக CSSல போய்ட்டு 100 பிக்சல் 200 பிக்சல் இப்படி தான் நம்ம கொடுப்போம். ஸோ அதே மாதிரி அந்த நம்பர் மட்டும் இருந்தால் பார்த்தாலும் பக்கத்தில் பிக்சல் வேல்யூ இருக்கணும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா பிக்சல் அப்படின்றத ஸ்ட்ரிங்கில் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் க்ரூஷியலான பார்ட். ஸோ இதில் நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணணும். ஸ்டைல் டாட் டாப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம நார்மல் CSSல டாப் 50% அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தோம்ல, அதை தான் நான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் பண்ணுறேன். டாப் இஸ் ஈக்குவல் டு y-40 ப்ளஸ் பிக்சல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த -40 நீங்கள் போகணுன்னு அவசியம் கிடையாது. y ப்ளஸ் பிக்சல் அப்படின்னு இருக்கிற மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க இப்போதைக்கு. ஸோ இந்த y வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 40 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 40 பிக்சல் வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து கீழே வரும். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், கர்சர் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல இருக்குது. ஸோ அது எந்த இடத்துல இருக்கோ அதை ஃபாலோ பண்ணுற மெக்கானிசம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கோட். ஸோ லெஃப்டே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். எக்ஸ் வந்து நம்ம எங்கே வந்து எடுத்தோம், அந்த e.x இருக்குல்ல, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ். ஸோ ப்ளஸ் பிக்சல் 50 பிக்சல் லெஃப்ட்லேருந்து டாப்லேருந்து 50 பிக்சல் அப்படி கொடுப்போம்ல, அதை தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா நான் கொடுத்துருக்கேன். டைனாமிக்காக கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம போய்ட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம், இந்த எலமெண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணிட்டோம், கிளாஸஸ்லாம் ஆட் பண்ணிட்டோம், வித் அண்ட் ஹைட் வந்து செட் பண்ணிட்டோம், டைனாமிக்காக டாப் லெஃப்ட்லேருந்து எல்லாமே முடிச்சிட்டோம். க்ரியேட் பண்ண எலமெண்ட்டை நம்ம போய் அப்பன் பண்ணணும், அதாவது அட்டாச் பண்ணணும். அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பாடி டாட் அப்பன் சைல்டு அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ இது மூலயமா என்ன பண்ணலாம் அப்படின்னா பாடியோட சில்ட்ரனாக வந்து இந்த ஸ்பேன் எலமெண்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கும். இப்போ பாடி தான் வந்து பேரண்ட், அதுக்குள்ளே இந்த ஸ்பேன் எலமெண்ட் போய் அட்டாச் ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் போயிட்டு மூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் கர்சரை அழகாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட் ஒர்க் ஆகும். பட் இதில் ஒரு சின்ன ஃப்ளா இருக்குது. அதாவது என்னென்னா, இது வந்து இந்த எலமெண்ட் க்ரியேட் ஆயிடுச்சு, 6 செகண்டுக்கு அந்த அனிமேஷன் ரன் ஆகும். திரும்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த எலமெண்ட் ஸ்டாட்டிக் ஆகிரும். ஸோ அந்த அனிமேஷன் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிடும். அந்த எலமெண்ட் வந்து ஸ்டாட்டிக் ஆகி ஒரு கிளம்ஸியான ஃபீலிங் வந்து கொடுக்கும். ஸோ இதை நீங்கள் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு சர்டைன் டைமுக்கு அப்புறமா அந்த எலமெண்ட்டை நீங்கள் டெலீட் பண்ணணும். ஸோ அதாவது என்ன அப்படின்னா, இப்போ இந்த ஸ்பேன் எலமெண்ட் க்ரியேட் ஆகி அனிமேஷன் வந்து ஓடிட்டுருக்கு. அது அனிமேஷன் முடிஞ்சக்கப்புறமா அது ஸ்டாட்டிக் ஆகிரும். ஸ்டாட்டிக் ஆகிடுச்சுன்னா அதே இடத்துல நின்றும். ஸோ இதை நீங்கள் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு டெலீட் பண்ணணும் முன்னாடி சொன்ன மாதிரி. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இதை அப்பன் பண்ணதுக்கு அப்புறமா கீழே வந்து என்ன பண்ணுங்கள்,
செட் டைம் அவுட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த செட் டைம் அவுட் எதுக்கு போடுறோம் அப்படின்னா, உடனே இதை வந்து டெலீட் ஆகக்கூடாது. அப்பன் பண்ணிவிட்டு ஒரு குறிப்பிட்ட டைம், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 செகண்ட்ஸ் கழித்து தான் நீங்கள் வந்து அந்த எலமெண்ட்டை டெலீட் பண்ணணும். அப்போ இந்த செட் டைம் அவுட் ஃபங்க்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இருக்கிற கால் பேக் ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் நீங்கள் போய்ட்டு உங்கள் கோடு எழுதுவீங்க. ஃபஸ்ட்டு அந்த எழுதிட்டு கமா போட்டு வந்து பார்த்திங்கன்னா, பக்கத்தில் நீங்கள் இங்கே வந்து எவ்வளோ டிலே இருக்கணும், அதாவது நான் முன்னாடி சொன்னேன் இவ்வளோ நேரத்துக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோடை திரும்ப ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது எவ்வளோ நேரன்றதை நீங்கள் இந்த கமாக்கு அப்புறமா நீங்கள் வந்து கொடுத்தாகணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 6000 அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா மில்லி செகண்டில் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி அர்த்தம். ஸோ 6000 அப்படின்னா மில்லி செகண்ட், 6000 நீங்கள் செகண்ட்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 6 செகண்ட்ஸ் வரும். ஸோ 6 செகண்ட்ஸ்க்கு ஒரு தாட்டி வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க கோடு வந்து ரன் ஆகும். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3000 கொடுத்துக்கிறேன். ஏன்னா 3 செகண்ட்ஸ் கோடோட இந்த எலமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா டெலீட் ஆகணும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் நேரம் கொடுத்து கூட நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம். பட் எனக்கு 3 செகண்ட்ஸ் ஓகே ஆகும். நான் கொடுத்துட்டு உள்ளே போய்ட்டு ஸ்பேன் எலமெண்ட் ரிமூவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன்னா அந்த எலமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் ஆயிரும். ஸோ எவ்ரி 3 செகண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். அந்த எலமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா டெலீட் ஆயிரும். ஸோ இது மூலிமா உங்கள் ப்ரௌசரோட மெமரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சேவ் ஆகும். மெமரி வந்து பார்த்திங்கன்னா நிறையா இழுக்காது. அண்ட் அந்த எஃபெக்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த எஃபெக்ட் வந்து சூப்பராக ஒர்க் ஆகுது. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அப்படியே ஃபேட் அவுட் ஆகிடுது. சைஸஸ் வந்து பார்த்திங்கன்னா டைனமிக்காக இருக்குது. எல்லாமே நம்ம வந்து முடிச்சிட்டோம். கலர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி மாற்றுறதுனா, ஃபில்டர் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி ஹியூ ரொட்டேட் அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த வேல்யூ கொடுத்தீங்க அப்படின்னா, ஹியூ ரொட்டேட் அப்படின்றது ஒரு கலர் டேபிள் மாதிரி. அதில் நீங்கள் ஸ்டார்டிங் பொசிஷன் ஒன்று இருக்கும், அதை அப்படியே சுற்றி வந்தீங்கன்னா உங்கள் கலர் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஹியூ ரொட்டேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஸ்டார்டிங் 0 வச்சுட்டு ஃபினிஷிங் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1040 டிகிரி வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த ரவுண்டை வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வர்றது மூலிமா கலர்ஸ் வந்து நிறையா வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் கலர் வந்து டைனாமிக்காக சேஞ்ச் ஆகுது. ஸோ அவ்வளோதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த எஃபெக்ட் கரெக்டாக ஒர்க் ஆகும். இதை நீங்கள் 720 டிகிரி கொடுத்தீங்க அப்படின்னா பாதி தான் வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ 2-3 கலர்ஸ் மட்டும்தான் வரும். இதே இது நீங்கள் 1040 கொடுத்தீங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா கலர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வரும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு வேல்யூ கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு கலர்ஸ் வந்து டிஃபர் ஆகும். ஸோ நீங்கள் ஓன் வேல்யூ கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். சின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் இஸ் கோடிங். ஸோ நீங்களாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண தான் நீங்களாம் கற்றுக்க முடியும். ஸோ அழகாக வந்து பார்த்திங்கன்னா அந்த எஃபெக்ட் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ நம்ம அந்த எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிட்டோம். ஸோ இது சின்ன ஒரு ட்ரிக் என்ன அப்படின்னா, நீங்கள் பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துருப்பீங்க அந்த பபிள் அப்படின்ற ஒரு கிளாஸ்க்கு. ஸோ அந்த பேக்ரவுண்ட் கலரை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது மூலிமா உங்கள் அந்த பபிள் எஃபெக்ட் இருக்குல்ல, அதுலேயுமே அந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வந்து சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஆரஞ்சு கொடுத்தேன் அப்படின்னா வேறு மாதிரி கலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரேட் ஆகும், லைட் கலர்ஸ் மாதிரி. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன கலர் வேணுமோ உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு சின்ன ட்ரிக் தான். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ புரியல அப்படின்னா எந்த பார்ட் புரியல அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் முடிஞ்ச அளவுக்கு அதுக்கான தெளிவான வீடியோ போட நான் ட்ரை பண்ணுறேன். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. அடுத்த வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.